தொழில் முனைவோர் மையம் சார்பில் எஸ்கான் 2025 மாநாட்டினை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைக்க உள்ளதாக மையத்தின் தலைவர் நீதிமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தலைவர் நீதிமோகன், ஒருங்கிணைப்பாளர் நடேசன், துணைத் தலைவர் ராஜ்குமார், இணை ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், இளம் தொழில் முனைவோர் மையத்தின் சார்பாக எஸ்கான் 2025 மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும், 2 நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டினை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறினார். இந்த மாநாட்டில் 2500க்கும் மேற்பட்ட இளம் தொழில் முனைவோர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், அதேபோல் இந்த மாநாட்டில் ஸ்மார்ட் கண்காட்சி 270 ஸ்டால்கள் மூலம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இதனை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என தெரிவித்தார். மேலும் சிறு குறு இளம் தொழில் முனைவோர்களுக்கு பல்துறை சார்ந்த அறிவுரைகளை வழங்கும் விதமாக பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக கூறினார். தங்கள் மையத்தின் முக்கிய நோக்கம் சிறு குறு தொழிலாளர்களை மிகப்பெரிய தொழிலாளர்களாக உயர்த்துவதும், இதன் மூலம் இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர வேண்டும் என்பதை தங்களது நோக்கம் என அவர் தெரிவித்தார். முதல் முறையா சென்னையில நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால சென்னை ட்ரேட் சென்டர்ல வர்ற சாட்டர்டே, சண்டே 4 மற்றும் 5ஆம் தேதி வைச்சிருக்கோம். இது எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் முதல் நாள் மெம்பர்ஸ்குள்ள டு செலிப்ரேட் தி ஆண்டர்பிரினியர் ஸ்பிரிட் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் நாங்கள் வேரியஸ் கேட்டகரிஸ்ல எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுப்போம். இது ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணி தியாகராயா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை அவங்க தான் ஜூரி. ஸோ நல்ல முறையில் அது பண்ணி அந்த இடத்துல ஒரு 2500 பேருக்கு முன்னாடி ஒரு அவார்டு வாங்கணும்னா எவ்வளோ பெருமையா இருக்கும். அதனால எல்லா மெம்பர்ஸும் அவ்வளோ ஊக்கத்தோட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இட்ஸ் மோர் ஆஃப் கேஷுவல். எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல அவார்ட்ஸ் செரிமனி நடக்கும். அந்த அவார்ட் செரிமனி முடிச்சுட்டு முதல் நாள் அன்னைக்கு நாங்கள் மிஸ்டர் சிவசங்கரன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏர்செல், அவங்க as a guest speaker அவங்க பேசுறாங்க. அண்ட் செகண்ட் டே இஸ் ஆக்சுவல் ஃபுல் டே கான்ஃபரன்ஸ். அதில் நம்ம தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு அவங்க இனாக்ரேட் பண்றாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எல்லா கான்ஃபரன்ஸ்க்கும் ஒரு தீம் வைப்போம். லைக் ப்ரீவியஸ் இயர் 12th எடிஷனுக்கு கோயம்புத்தூர்ல கொடிசியால நடந்தது. அப்போ அபண்டன்ஸ் அப்படின்றது ஒரு தீம். இப்போ இந்த வருஷம் சீக்யூர் பர்பஸ், அதாவது நோக்கத்தை நாடி, டு see the larger purpose in our life, அந்த மாதிரி ஒரு தீம் வச்சிருக்கோம். இந்த தீமை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்பீக்கர்ஸும் நாங்கள் சோசன் 6 ஸ்பீக்கர்ஸ். எல்லா ஸ்பீக்கருமே இந்த தீமை பேஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் we are having Mr. பார்த்திபன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் புல் மிஷின்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர். அவங்க உலகெல்லாம் அவங்க பிரசன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் we are having பாரதி பாஸ்கரன் மேடம். அதுக்கப்புறம் we are having Mr. முத்துராமன் ஆஃப் லக்ஷ்மி செராமிக்ஸ், அவங்க பேசுறாங்க. அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எவ்வளோக்கு எவ்வளோ அது நம்ம சீக்கிரமா கத்துக்கிறோமோ அவ்வளோ வளரலாம், இல்லாட்டினா வில் பி அவுட் ஆஃப் த ரேஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல மிஸ்டர் கணபதி ஆஃப் வஜ்ரா குளோபல், அவங்க பிரசன்ஸ் யூரோப்லயும் துபாய்லயும் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்க மெம்பர்ஸ்குள்ள we have a debate. growth முக்கியமா, ப்ராஃபிட் முக்கியமா, இல்ல சஸ்டைனபிலிட்டி முக்கியமா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்றாங்க எங்க ஓன் மெம்பர்ஸ். அது இல்லாம ஜூரி வர்டிக்ட் அந்த மாதிரி இருக்கு. கடைசியா நம்ம மிஸ்டர் அனந்த பத்மநாபன் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அவங்க ஹெச்ஆர் பிராக்டிசஸ் எவ்வளவு முக்கியம். ஏன்னா அவங்க 3 வர்டிகல்ல இருக்காங்க, ஜுவல்லரியில இருக்காங்க, ஹோட்டல் டிவிஷன்ல இருக்காங்க, இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்காங்க. அதனால என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஷாப் ஃப்ளோர்ல ஆபீசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், டைரக்டர் லெவல்ல கண்டினியூஸா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் எப்படி ஒரு எம்ப்ளாயியை ரீட்டைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எங்க மெம்பர்ஸோட பகிர்ந்துக்குவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா வர்ற மெம்பர்ஸுக்கு எவ்ரி மினிட் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப எங்க மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 3800 பேர் இருக்கும். ஆவரேஜ் ஏஜ் மேபி அரௌண்ட் 38 to 40 இயர்ஸ். அதுக்குள்ளதான் அவங்களுக்கு எல்லாம் வளர்ந்து வர்றவங்க. நம்ம பெரிய கார்பரேட்ஸோ இல்ல ரொம்ப சின்ன அப்படி இல்லை. ஸோ இவங்களுக்கு தேவையானது என்ன, இவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணும், இவங்களை ஊக்குவித்து இக்னைட் பண்ணி இவங்க வளர்றதுக்கு என்ன அப்டக்கிள்ஸ் இருக்கு, அப்டக்கிள்ஸ் எடுத்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை எல்லாருக்கும் பகிரணும். இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமா எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ். நம்ம சொன்னவங்க எல்லாமே எளிமையான தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரியும் இதை டிசைன் பண்ணிருக்கோம்.
ஸோ ப்ரெஸ் நீங்கள் எல்லாரும் ஆல் மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எல்லா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். உங்களுக்கு